அடர்ந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு மாடி தோட்டம். சாப்பிட்டு வரும்பொழுது கல்லடைப்பு சரியாயிடும். பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ மறைமுக பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். இதன் பெயர் பேய் மிரட்டி. இதை பாருங்கள், இந்த இலை இருக்குல்ல, இந்த பேய் மிரட்டியினுடைய இந்த இலையை எடுத்து இப்படி நம்ம சுருட்டி நம்ம அகல் விளக்கில் வச்சோன்னா இந்த இலை எரியும். என்ன செடின்னு கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் எலும்பொட்டி இலை. பேர் பார்த்திங்கன்னா எலும்பு ஒட்டி இலை. முடக்கத்தான் கீரை, முடக்கு அறுத்தான். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முட்டி பிரச்சனை, வாதங்களை களையக்கூடியது இந்த முடக்கு அறுத்தான். என்னோடய ஃபேவரட் செடி. மதுரையிலையும் என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தோட்டம் சென்னையில். இதற்கு பெயர் ரணகள்ளி. 2014 ப்ராஜெக்ட் போது எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு கன்று கொண்டு வந்து கொடுத்தேன். இதில் இவ்வளவு மூலிகைகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டும் பொழுது மட்டும்தான் தெரியும். வணக்கம். பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடர்ந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு மாடி தோட்டம். பார்ப்பதற்கு என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அடர்ந்த பச்சை பசேல்னு ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாடி தோட்டத்தில் இவ்வளவு பொக்கிஷங்களா, இவ்வளவு மூலிகைகளா, இவ்வளோ வச்சு வளர்க்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாடி தோட்டம் நான் சிறுவயதில் வளர்த்த தோட்டம். இப்பொழுது 15 வருடங்களாக நான் இந்த தோட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் எனக்கு திருமணமான பிறகு இந்த தோட்டத்தை நான் பராமரிக்கவில்லை. திருமணத்திற்கு முன்பு இந்த மாடி தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள், 18-20 வகையான ரோஜாக்கள், எல்லா வகையான மல்லி செடிகள், காய்கறிகள், கொடிகள் எல்லாமே இருக்கும். இப்பயும் ஒரு சில பூக்கள் இருக்குது, முல்லை இருக்குது, ஜாதி கொடி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும். பார்த்தீங்கன்னா வெறும் அடர்த்தியாக இருக்குது, பச்சை பசேல்னு மட்டும் உங்களுக்கு தோற்றம் இருக்கிறதா உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த மாடி தோட்டத்தில் இவ்வளவு மூலிகைகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டும் பொழுது மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் துளசி. ஸோ இந்த துளசி பார்த்திங்கன்னா, இதை பற்றி சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு சளி இருக்கா, நாம் 4 துளசியை மென்று தின்றாலே போதும், சளி சரியாயிடும். இப்போ குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கட்டாயமான முறையில் துளசி வச்சுக்கிட்டாலே போதும், அந்த இடத்துல நமக்கு டானிக்கு வேலையே இல்லை. டானிக்லாம் குடிக்கிறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்லாம் வேறு வீடியோவில் போடலாம். இந்த செடி நான் ஸ்ரீபெரும்புதூரில் டாடா கெமிக்கல்ஸில் வேலை பார்க்கும்பொழுது அங்கே கிராமங்கள்லேருந்து எட்டு வந்தது. தெரியுதுங்களா? இந்த செடி, இதன் பெயர் பேய் மிரட்டி. இதை பாருங்கள், இந்த இலை இருக்குல்ல, இந்த பேய் மிரட்டியினுடைய இந்த இலையை எடுத்து இப்படி நம்ம சுருட்டி நம்ம அகல் விளக்கில் வச்சோன்னா இந்த இலை எரியும். திரி இல்லாமல் எண்ணெயில் இந்த இலை எரியும். எண்ணெயே இல்லைனாலும் இந்த இலை எரியும். ஏன்னா இதுக்கு பேரே பேய் மிரட்டி. இது வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த துஷ்ட சக்தியும் வராது. அதை விட குறிப்பாக இதை நம்ம அந்த மாதிரி எண்ணெயில் கொளுத்தின அப்புறம் ஒரு சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலில் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ குழைத்து அதை நெற்றியில் பூசினா ஜுரம் சரியாகிவிடும். இதற்கு பெயர் பேய் மிரட்டி. பாருங்கள், முடக்கத்தான் தெரியுதுங்களா? முடக்கத்தான் கீரை, முடக்கு அறுத்தான். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முட்டி பிரச்சனை, வாதங்களை களையக்கூடியது இந்த முடக்கு அறுத்தான். என்னோடய ஃபேவரட் செடி. மதுரையிலையும் என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தோட்டம் சென்னையில். இதற்கு பெயர் ரணகள்ளி. 2014 ப்ராஜெக்ட் போது எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு கன்று கொண்டு வந்து கொடுத்தேன், இந்த ரணகள்ளி. இன்றைக்கு இந்த மாடி முழுக்க எந்த இடத்துல பார்த்தாலும் ரணகள்ளி வச்சுருக்காங்க. இது ஒரு வகையான ரணகள்ளி. இன்னொரு ரணகள்ளி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் எவ்வளோ ரணகள்ளி இருக்குது. இது வேறு வகையான ரணகள்ளி. இதுவும் ரணகள்ளி செடி தான், இதுவும் ரணகள்ளி தான், இதுவும் ரணகள்ளி தான். இப்போ இந்த ரணகள்ளி என்ன பண்ணோன்னா, யாருக்கெல்லாம் கல்லடைப்பு இருக்கோ,
அவங்க எல்லாருமே இந்த ரணகல்லியை சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் 2 அல்லது 3 இலைகள் சாப்பிட்ணும். 4 நாள் சாப்பிட்ணும், அப்புறம் விட்டுடும். சாப்பிட்டு வரும்பொழுது கல்லடைப்பு சரியாயிடும். பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ, மறைமுக பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். ரணஹல்லி அப்படிங்கிறது ஒரு கன்னட வார்த்தை. அப்போ இன்னொரு பேர் இதுக்கு இருக்குது, கட்டி போட்டால் குட்டி போடும். இந்த இலை இருக்குது, நான் உடைக்கிறேன். இந்த இலையை எடுத்து அப்படி தொடச்சி அப்படியே நான் என்ன பண்ணேன்னா பச்சையாக சாப்பிட்ருவேன். அப்படியே உடச்சி பச்சையாக நான் சாப்பிட்டுடுவேன். புளியந்தழை போல் புளிப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் இது கட்டி போட்டால் குட்டி போடும். இந்த இலையை கொண்டு போயிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேனாலும் வேர்கள் வந்து முளைக்கும். இலையை மண்ணில் ஊன்னாலும் இது வளர்ந்துடும். அப்படி எங்கள் அம்மா அவ்வளவு பேருக்கு இந்த செடிகளை கொடுக்குறாங்க, இலைகளை கொடுக்குறாங்க, குணமாகிடுது. நான் மதுரையில் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். மதுரையில் வந்து கனரா பேங்க் லீட் ஆஃபீஸில் வந்து இது நிறைய வளர்க்குறாங்க. அப்போ செடி சொல்லி புரிய வைக்க முடியாதவங்களுக்குலாம் அங்கே போங்க, இருக்கோ எடுத்து சாப்பிடுங்க, சரியாயிடும்லாம் சொல்லியிருக்கேன். இதனுடைய அற்புதம் ரணஹல்லி புண்ணை சரி பண்ணும். ஒரு கட்டி வந்துடுச்சு அப்படின்னா இந்த இலையை அப்படி வெள்ளக்கெண்ணெயிலையோ அல்லது நல்லெண்ணெயிலையோ அப்படி காட்டினா அப்படியே தண்ணி வரும். அந்த தண்ணியோடு இருக்கும்போது வெது வெதுப்பாக சூடு பொறுக்கிற மாதிரி அந்த கட்டி மேலே வச்சு துணி போட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டியானது சரியாயிடும். சரிங்களா? இந்த எண்ணெய், இந்த இலையை எடுத்து எண்ணெய் காய்ச்சி வைத்து கொண்டால் புண்கள், எந்த புண்ணாக இருந்தாலும், சேற்று புண்ணாக இருந்தாலும், சுகர் புண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். வியாபார ரீதியாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு இலை ரணஹல்லி. நிறைய இருக்குது. இந்த மூலிகைன்னு காட்ட தான் எனக்கு தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது என்னன்னு நம்ம சொல்லவே வேணாம். இப்போ எல்லோரும் அலோவேரா 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 ஜெல்லுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் இது வந்து உள்ளுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க, வயிற்றுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் இது என்ன ஆயிடுச்சுன்னா அழகுக்கு நல்லா அருமையான விஷயம் அப்படின்னு அழகு கலையில் இது அதிகமான இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் இருக்குது. நான் எங்கள் அம்மா எப்பயுமே எப்படியாச்சும் அந்த தூதுவளை செத்து கீழே இருக்கும், செத்து போன மாதிரி இருந்தாலும் இந்த மாடியில் கொண்டு வந்து பாருங்கள், ஒரு செடியாச்சும் கொண்டாந்து வச்சுருவாங்க. ஒரு 4 இலை கூட சொல்லுங்களேன், ரசத்தில் போட்டுக்கலாம். 10 இலையை இந்த செடி ஃபுல்லாக பறிச்சுன்னா 10 இலையை பறிச்சா 2 பேருக்கான சாம்பார் வச்சுடலாம். அருமை. இந்த தூதுவளை இருக்குது, பூவை கஷாயம் வச்சு குடிக்கலாம். இந்த காயை சுண்டைக்காயாக்கி சாப்பிட்லாம். இலையை துவையல் அரைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், தொக்கு வைக்கலாம். எது எப்படியோ 48 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணுன்னா நெய்யில் வதக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா பயங்கர சூடு. ஸோ நெய்யில் வதக்கினா நான் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா ஆயுள் நீளமாகும். அவ்வளோ அற்புதமானது. வாங்க வாங்க, இப்போ நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? எங்கேயும் இப்போ இதை பார்க்க முடியல. அவங்கவுங்க தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் தேக்கி குளிக்க ஓடி ஓடி தேடி தேடி பறப்பாங்க. நல்ல எண்ணெயில் தும்பை, மஞ்சள், மிளகு, ஜீரகம் கட்டாயமான முறையில் நல்ல எண்ணெயில் இதை போடணும். போட்டு தான் தலையில் வைக்கணும். அப்போ தான் ஒன்றும் பண்ணாது தலைக்கு. இல்லைன்னா சளிப்பு உடனே பிடிச்சிக்கும். இந்த தும்பை செடி கூட வீட்டில் தொட்டியில் வச்சுருக்காங்க. நான் வந்து இது வச்சுருக்காங்க, தொட்டியில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா அற்புதமான மூலிகைகள் வீட்டுக்கு தேவை. இந்த தும்பை இலையை சமைச்சு சாப்பிட்லாங்க. இப்படியாக மூலிகைகள் அப்படிங்கிற இந்த கடலில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். தெரியுதுங்களா? சீத்தாமரம். இந்த சீத்தாமர இலைகள் கூட அவ்வளோ அற்புதமானது. இலைகளை கூட நம்ம கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சொல்ல வர்றது என்னென்னா, இது ஒரு பெரிய கடல். இந்த கடலுக்குள்ளே நம்ம இறங்கும் பொழுது நிறைய முத்துக்கள் எடுக்கலாம். அதுதான் மகிழ்ச்சி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 திங்கட்கிழமைகளில் கார்டனிங், தோட்டக்கலை பற்றிய வகுப்பு இருக்குது. அதில் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. மகிழ்ச்சியை அறுவடை செய்யுங்கள். மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள், வணக்கம். என்ன செடின்னு கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் எலும்பொட்டி இலை.
பேர் பார்த்திங்கன்னா எலும்பு ஒட்டி இலை. கடம்பங்களை கட்டக்கூடிய லேடி பூ அழகாக பூத்துருக்குது. இதெல்லாம் 6 மாதத்தில் மாறிடும். உடனே கன்று எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்கணும். அப்போ தான் அது வளரும். புண்ணு இருக்குது, மருள் இருக்குது, அல்லது முகப்பரு இருக்குது, மங்கு இருக்குது அப்படின்னா அங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா இப்படி கசக்கும் போது அந்த தண்ணி வரும். கொஞ்ச நேரத்தில் என் கை மாறிடும், நிறம் மாறி. இவ்வளவு மூலிகைகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டும் பொழுது மட்டும்தான் தெரியும். மாடி தோட்டத்தில் பாம்பு வராமல் பார்த்துக்கிற வேலை எது பார்க்குது? இந்த சிரியா நங்கை பார்க்குது. இந்த சிரியா நங்கையை டெங்கு ஜுரம் வந்துருச்சு அல்லது சில வகையான காய்ச்சல் வருதுன்னா இதை அப்படியே உருவி ஒரு பிடியை எடுத்து கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். டெங்கு வந்தால் 3 மாதத்துக்கு கால் முட்டி வலி ஒத்துழைக்காது. 6 மாதத்தில் செத்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கத்திரிக்காயை நம்ம வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோன்னா 3 வருஷம் 4 வருஷம் உயிரோடு இருக்கும். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னது பாருங்கள், ஒன்று எடுத்துட்டேன். என்னன்னு தெரியுதுங்களா? காணான் வாழை. சளி இருக்கா? 4-5 இலையை எடுத்து ஒரு கசக்கி பாலாடையில் போட்டு நீங்களும் குடிச்சிடலாம். குழந்தையா இருந்தால் பாலாடையில் ஊற்றி சாப்பிட்டுடலாம். சளி உடனே எடுத்துரும். காணான் வாழை இதை கீரை சமைத்து சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடலாம். உடம்புல இருக்கக்கூடிய மருள்களை போக்கிறோம். பாருங்கள், பால் வருகிறதா? இந்த பாலை உடம்புல எங்கே மருள் இருக்கோ அங்கே வச்சு நான் தொடர்ந்து வச்சுட்டு வந்தேன்னா அந்த மருளையே இது போக்கிறோம். இதன் பெயர்